மார்க் 4ஆம் அதிகாரம் 35 இலிருந்து 41 வரைக்கும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Mark chapter 4 verses 35 to 41. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 இலிருந்து 41 வரை. And the same day when the even was come, he said unto them, let us pass over unto the other side. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். And when they had sent away the multitude, they took him even as he was in the ship, and there were also with him other little ships. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. And there arose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. And he was in the hinder part of the ship, asleep on a pillow, and they awake him and say unto him, Master, carest thou not that we perish? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். And he arose and rebuked the wind and said unto the sea, Peace be still. And the wind ceased, and there was a great calm. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said unto them, Why are you so fearful? How is it that ye have no faith? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். And they feared exceedingly and said one to another, What manner of man is this, that even the wind and the sea obey him? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Everybody say, Peace in the midst of the storm. சொல்லுங்கள், புயலின் மத்தியில் அமைதி. Peace in the midst of the storm. புயலின் மத்தியில் அமைதி. சொல்லுங்க, புயலின் மத்தியில் அமைதி. Peace in the midst of storm. Peace in the midst of storm. புயலின் மத்தியில் அமைதி. Verse number 39, and he arose and rebuked the wind and said unto the sea, Peace be still. And the wind ceased, and there was a great calm. 39ஆம் வசனம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. I want you to understand from this scripture a powerful message that even storms will come even when Jesus is in the boat. நான் உங்களுக்கு இந்த வசனங்களில் இருந்து ஒரு வல்லமையான செய்தி சொல்ல விரும்புகிறேன். இயேசு நம்முடைய கப்பலிலே இருந்தாலும் புயல் வரும். Even if Jesus is in our boat, even if we pray, even if you fast, even if you do the best thing in the world, there will be storm even when Jesus is around us. இயேசு நம்முடைய கப்பலிலே இருந்தாலும், நாம் நன்றாக ஜெபிப்பவர்களானாலும் உபவாசிக்கிறவர்களானாலும், இயேசு நம்மோடு இருந்தாலும் புயல்கள் வரும். In Mark chapter 4 verse 37, everybody read. மார்க் 4:37 எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிங்க. மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. And a great wind, a storm arose, and the waves beat into the boat so that it was already filling. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. Even if Jesus is there, even if we pray, even if we fast, sometimes we will go through difficult situations in our lives. இயேசு நம்மோடு கூட இருந்தாலும், நாம் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக கடினமான நாட்களுக்குள்ளே கடந்து போவோம். You know, in John chapter 16 verse 33, the Bible says, யோவான் 16:33 வேதம் சொல்லுகிறது, in the world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Everybody say, I have overcome the world. எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said, I have overcome the world. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். You may have tribulations. உங்களுக்கு உபத்திரவங்கள் You may have problems. உங்களுக்கு பிரச்சனைகள் You may go through the worst in your life. Your husband, your wife, your children may be sick, and you are going through the worst in your life. But remember, God has overcome the world, and He has given us the authority to be as overcomers. உங்க கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ வியாதிப்பட்டிருக்கலாம், மிக மோசமான நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் நினைவு கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆதலால் நீங்களும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Somebody shout a hallelujah. Obedience to Christ does not exempt us from the storms in life. கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில புயல்கள் வராது என்று அர்த்தமல்ல. Now imagine, யோசித்து பாருங்கள், it often leads us right into them. நம்மை அநேக வேளையிலே அதற்குள்ளாகவே நம்மை நடத்தி கொண்டு போய் விடுகிறது. You are praying and praying and praying, நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க, but you are walking into storms. ஆனாலும் புயலின் உள்ளாத நடக்கிறீங்க. You are fasting and fasting and fasting. உபவாசிக்கிறீங்க உபவாசிக்கிறீங்க You உபவாசிக்கிறீங்க, are walking into so many problems in life. ஆனாலும் அநேக பிரச்சனைகளூடாய் போகிறீர்கள். You know what? என்ன தெரியுமா? You may obey Christ, நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலாம், and you may walk into the storm. ஆனாலும் புயலின் மத்தியிலே நடக்கலாம். Who told the disciples to go to the other side? யார் சொன்னது சீஷருக்கு அக்கறைக்கு போவோம் என்று? Who told? யார் சொன்னது? Who told? யார் சொன்னா? Jesus told. இயேசு தான் சொன்னார். Now imagine, யோசித்து பாருங்கள், even though they obeyed Jesus and they were going to the other side, listening to Jesus, yet there was a storm. பாருங்கள், இயேசு சொன்னதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அக்கறைக்கு போனார்கள். கீழ்ப்படிந்து போனாலும் அங்க புயல் வந்தது. Sometimes in the path of your obedience, there may be storms and tribulations. சில வேளைகளிலே நீங்கள் கீழ்ப்படுகிற அந்த பாதையிலும் உங்களுக்கு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும். Faith does not mean that you ask God to stop the storm. விசுவாசம் என்றால் நீங்கள் ஆண்டவரே இந்த புயலை நிறுத்துங்கள் என்று சொல்வதல்ல. But in the midst of the storm, புயலின் மத்தியிலும் if you can trust Him, ஆண்டவரை நம்ப முடியும் என்றால் your faith is powerful. உங்க விசுவாசம் வல்லமையுள்ளது. Come on, somebody praise Him right now. ஆண்டவரை துதிப்போமாக. Who told them to walk into the other side? யார் சொன்னது அக்கறைக்கு போவோம்? Somebody say, who told? Jesus. இயேசு சொன்னார். Who said go that side? யார் சொன்னது அக்கறைக்கு போங்கள்? Jesus. இயேசு சொன்னார். But why when we obey Jesus we sometimes walk into problems? ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படியும்போது ஏன் நாம் பிரச்சனைகளுக்குள்ளே போகிறோம்? Remember, நினைவில் கொள்ளுங்கள், in the midst of all our situations we know that we will still trust in Him. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நமக்கு தெரியும் நாம் ஆண்டவரை நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். Some people will pray and if they don't get they run away from God. சிலர் ஜெபிப்பார்கள், ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்று கிடைக்கலன்னா ஆண்டவரை விட்டே ஓடி போவார்கள். You may say I prayed and I walked into my problems. நீங்க சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணின ஆனாலும் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறேன். But remember, ஆனா நினைவில் when you கொள்ளுங்கள், obey God, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்போது your faith will be in God. உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கும். I don't care what's going to happen. எனக்கு என்ன நடக்கிறதோ I don't know what is going to happen. என்ன நடக்குது எனக்கு தெரியல. I don't know what is going to happen. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. I don't know who's going to care for me. யார் என்னை பராமரிப்பார்கள் தெரியவில்லை. But I know one thing. ஆனா ஒரு காரியம் எனக்கு The தெரியும். God who told me to go to the other side, என்னை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அதே தேவன் He will be with me. அவரே என்னோடு கூட இருப்பார்.
Somebody for 30 seconds clap and praise him right 30 now. வினாடிகளில் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. Praise him right now. ஆண்டவரை துதிப்போமாக. Maybe you are sitting here and saying, நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு சொல்லிக் I கொண்டிருக்கலாம். pray every day. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். I read the Bible every day. வேதம் ஒவ்வொரு நாளும் I வாசிக்கிறேன். fast. உபவாசிக்கிறேன். I come to church. சபைக்கு வருகிறேன். I give to God. ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். But I am walking every time in the midst of problems. ஆனால் எப்பொழுதுமே பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறேன். But God is saying, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், in the midst of your problems, because you are trusting me, you have come here tonight. உன் பிரச்சனைகளின் நடுவிலே நீ என்னை நம்புகிறதினால தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில நீ உன் அன்பை என் மேல் வைத்திருக்கிறபடியினால் என்னை தேடி வந்திருக்கிறாய். என் மகனே, என் மகளே, என்னை தேடி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். Even in the midst of your problem, you have set your love upon me. That is why you have come to this place. Those who look to me will never be put to shame. Even when life's waves will threaten to sink you, வாழ்க்கையின் அலைகள் உங்களை மூழ்கடிக்க பயமுறுத்தினாலும், remember, நினைவில் கொள்ளுங்கள், if Jesus is in your boat, இயேசு உங்க கப்பலில் இருந்தால் that boat will never sink. அந்த கப்பல் ஒருபோதும் மூழ்காது. I said, if Jesus is in your boat, இயேசு உங்க கப்பலிலே இருக்கிறார் that என்றால் boat will never sink. அந்த கப்பல் ஒருபோதும் முழுகாது. நான் போகிற கப்பலில் என் இயேசு இருந்தார் என்றால் என்னுடைய கப்பல் ஒருபோதும் அமிழ்ந்து போகாதே. If Jesus is in my ship, this ship will never sink. 30 செகண்ட் கரங்களை தட்டி For 30 seconds clapping your hands. ஆண்டவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்க. Put your trust in the Lord. He may be sleeping. நீ தூங்கிக் கொண்டிருக்கலாம். He may be அவர் sleeping. தூங்கிக் கொண்டிருக்கலாம். But remember, நினைவில் கொள்ளுங்கள், even in his sleep, he is watching over you. அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களை தான் காத்துக் கொண்டிருக்கிறார். Receive that miracle right now. அற்புதத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that miracle right now. அற்புதத்தை இப்பொழுதே You பெற்றுக்கொள்ளுங்கள். may walk into the midst of your pain. உங்க வேதனையின் நடுவே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். Even if Jesus is sleeping, இயேசு தூங்கிக் கொண்டிருந்தாலும், in the midst of his sleeping, அவர் நித்திரையிலும் he still have control over your life. உங்க வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தூங்கிக் கொண்டு இருந்தாலும் அவர் தூங்குற நேரத்திலேயும் உங்கள் மேல் கருணை உள்ளவராய் அவர் இருக்கிறாரு. Even though Jesus was sleeping, even in his sleep he is caring for you. So imagine, யோசித்து பாருங்கள், storms will come even when we trust Jesus. இயேசுவை நம்பும் போதும் புயல் வீசும். No problem. பிரச்சனை இல்ல. பாஸ்டர், பாஸ்டர், நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் how much have I pray? எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இன்னும் There are so many problems. நல்லா தான் இருந்தேன் இயேசுவை தேட முதல். I was doing well when I was seeking Jesus. இயேசுவை தேட தொடங்கினேன். As I was seeking Jesus, எனக்கு மேல ஏதோ சனியம் வந்த மாதிரி வந்திருக்கு. it is something என்ன செய்யறேன்னே எனக்கு தெரியாம இருக்கு. என் வாழ்க்கையே உடைஞ்சு போயிரும் போல இருக்கு. ஆனா தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, ஏசப்பா உன் கப்பல்ல இருந்தா அவர் உன்னை பார்த்து கொள்வாரு. நீ என்ன வேதனை வந்தாலும் பயப்படாத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அவர் நடத்துவார். when Jesus 30 is in your செகண்ட் boat, don't கரங்களை worry, he will தட்டி lead you. அப்பாவை நல்லா சத்தமாய் மகிமைப்படுத்துங்க. Clap your hands for 30 seconds and glorify God loudly. Open your mouth and praise him. வாயை திறந்து ஆண்டவரை துதிப்போமாக. Praise him right now. ஆண்டவரை துதிப்போமாக. Something powerful is going to happen. வல்லமையான காரியங்கள் நடக்கப் போகிறது. Something supernatural is going to happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கப் போகிறது. God is going to turn your destiny. தேவன் உங்கள் எதிர்காலங்களை மாற்றி அமைக்கப் போகிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Tonight, இன்று இரவு, இன்று Tonight. இரவு, இன்று இரவு your ship will never sink. உங்க கப்பல் ஒருபோதும் மூழ்காது. Why? ஏன்? Everybody may look at you and say, எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லலாம், you are all the time in the storm. நீ எப்பவுமே புயல்ல தான் இருக்கிற. But tell them, ஆனா சொல்லுங்க அவங்கள பார்த்து, but all the time Jesus is also with me. ஆனா எப்பவுமே இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. Hallelujah.
Hallelujah. Hallelujah. I may be all the time in the storm, but in the midst of all the storm, my Jesus is still there. எப்பவுமே நான் புயலின் மத்தியிலே இருக்கலாம், ஆனா அந்த புயலிலும் இயேசு எப்பவுமே என்னோடு கூடவே இருக்கிறார். Are you ready to receive this miracle? இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? Tonight I am praying. இன்று இரவு நான் ஜெபித்துக் That கொண்டிருக்கிறேன். there will be 100% healing. 100% சுகம் உண்டாகும். Tonight I am praying. இன்று இரவு நான் ஜெபிக்கிறேன். There will be 100% answer to our prayers. நம்ம ஜெபங்களுக்கு 100% பதில் வரும். Tonight I am praying. இன்று இரவு நான் ஜெபிக்கிறேன். That there will be total deliverance in this place. இந்த இடத்திலே முற்றும் விடுதலை உண்டாகும். I pray that all those who are watching us, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற யாவர்களுக்கும் you will receive your miracle tonight. இன்று இரவு உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Number 2, இரண்டாவதாக fear happens when we forget who is with us. நம்மோடு கூட யார் இருக்கிறார் என்பதை மறந்து போகும்போதுதான் பயம் வருகிறது. Fear happens when we forget who is with us. நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை மறந்து போகும்தான் பயம் வருகிறது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, Look to your neighbor and ask, யாரு நம்மோட இருக்கிறா? who is with us? சொல்லுங்க, யாரு நம்மோட இருக்கிறா? Who is with us? சொல்லுங்க, அவங்களுக்கு யாரு நம்மோட இருக்கிறா? Who is with us? இப்ப சொல்லுங்க, யார் இருக்கிறான்னு. என்ன சொல்றதே, யாரு நம்மோட? யார் நான் கேட்கிறேன், யாரு நம்மோட இருக்கிறா என்று கேளுங்க. யாரு நம்மோட இருக்கிறா என்று சொல்லுங்க. Ask who is with us and then யாரு tell the நம்மோட answer. இருக்கிறா? Who is with us? சத்தம் போதாது, போதாது. என்னோட இருக்கிறவர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் ஓ எரிகோ மதிலை உடைக்கிறவர். Amen. The one who is with me is dividing the Red Sea, and he is the one who breaks the Jericho wall. நாளைக்கு ராத்திரி 15 பெரிய ஆட்கள் வர்றாங்க, உங்க வீட்டை வட்டிச்சு உடைச்சு உங்களை எல்லாம் உதைக்க. If tomorrow night 15 people are coming like giants to come just break your house. நீங்க ஒருத்தனை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க உங்க வீட்ல, அவன் ஒரு பயந்தாங்கொல்லி நம்பர் 1. You have called someone to help you and he is such a coward. அவன் கதவு சத்தம் கேட்டாலே மேல இருந்து கீழே குதிச்சு ஓடுறவன். As soon as he hears someone knocking the door, he will jump and run away. தட்டாமலே சத்தத்தை கேட்கிறவன். Even without knocking, he will hear the noise. ஆனா நம்மோட இருக்கிறவர், But the one who is with us, அவர் அப்படி அல்ல. he is not like that. He spoke one word. ஒரு வார்த்தை பேசினார். The world came into being. உலகமே He சிருஷ்டிக்கப்பட்டது. spoke one word. ஒரு வார்த்தை பேசினார். Everything changed. எல்லாமே மாறியது. He is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார். I will never fear because I know that Jesus is with me. இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் நான் பயப்பட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Turn to your neighbor and say, பயப்படாதே. don't be afraid. என்ன வந்தாலும், Whatever may ஏது happen, வந்தாலும், let anything come. உன்னோட இருக்கிறவர் The one who is with you, என்னோடையும் இருக்கிறார். he is also with me. இம்மட்டும் காத்த இம்மானுவேல் Emmanuel who led me thus far, இனிமேலும் காத்துக் கொள்வார். he will lead me even more. கை தட்டினது போதாது, Not enough of clapping your hands. அப்பாவுக்கு ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. Say hallelujah loudly. Fear comes when we forget who is with us. நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை மறக்கும் போதுதான் பயம் வருகிறது. சந்தல மறக்கதியாதலபா. Mark chapter 4 verse 40. மார்க் 4:40. But Jesus said to them, why are you so fearful? How is it that you have no faith? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். பக்கத்துல சொல்லுங்க, என்ன வந்தாலும். Turn to your neighbor and say, whatever may come. நல்லா அழுத்தி சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் பயப்படாத. don't be afraid. எங்க கப்பல்ல இருக்கிறவர் தான் உலகத்தையே படைச்சவர். The one who is in our ship, he is the one who created the entire universe. Hallelujah. Hallelujah. என்ன வந்தாலும் ಕನ್ನಡಾಲ ಏನೇ ಬಂದರು, ಏನೇನು ಬಂದರು ಭಯಪಡಬೇಡ. ಭಯಪಡಬೇಡ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು ನಮ್ಮ ನಮ್ಮ ಕರ್ತನೇ.
ನಮ್ಮ ಹಡಗಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. போதாது என் அப்பா என் ஏசப்பா என்னோட இருக்கிறாரு. I know who is with me. என் கூட இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். I know. That's why the Bible says. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Isaiah 41:10. ஏசாயா 41:10. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. For I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear replaces faith. பயம் விசுவாசத்தை நீக்கி விடுகிறது. Listen to me carefully. நல்ல கவனமாய் கேளுங்க. When you do not focus on Jesus, fear will come. The moment fear comes, your faith will disappear. But moment the faith comes, your fear will disappear. நீங்கள் இயேசுவின் மேல் நோக்கமாய் இருக்கும் பொழுது பயம் போய்விடும், விசுவாசம் வரும். ஆனால் விசுவாசம் போய்விட்டால் பயம் வரும். பயம் இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் போயிடும். Wherever there is ஆனா fear, faith will go. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன போயிடும்? If there is faith in you, fear will go away. நீ சொல்றத பார்த்தா அங்கே குதிச்சிருவ போல இருக்கே என் மேல. என்ன போயிடும்? பயம் போயிடும். ஹalleluya. பக்கத்துல முறைச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். Stare at the person next to you and say, I will not be afraid. நல்லா முறைச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். Stare at them and say, I will not be afraid. எனக்கு இனிமே பயம் கிடையாது. Hereafter I will not be afraid. என்ன வந்தாலும், whatever may come, வேலை போனாலும், whether the job வேலை is வந்தாலும், lost, whether the job is வியாதி வந்தாலும், whether the sickness வருத்தம் is வந்தாலும், whether there is pain, என்ன வந்தாலும் whatever may எனக்குள்ள come, பயம் கிடையாது. there is no fear in me, because பயம் இருக்கிற இடத்துல இன்னும் விசுவாசம் இல்ல. ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பயத்தை நீக்கி போட்டது. Because where there is fear, there is no faith, but the faith that is in me has dispelled every fear. ஒருத்தங்க எங்கேயோ போன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ல என்ன போட்டு விட்டாங்க. One person, they put me in a ship telling I must go to one place. எனக்கும் கப்பலுக்கும் ஒத்தே வராது. அந்த கடலை பார்த்தாலே எனக்கு மனசுல வர யோசனை எல்லாம் யோனா தான் வருது. When I see the sea, I just remember about Jonah. நான் அப்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். I'm sitting and thinking, ஆண்டவரே, oh God, இந்த கப்பல்ல யாரு யோனாவோ கிடையாது. அப்ப எனக்குள்ள எனக்குள்ளேயே ஒரு சத்தம் வருது, நீயா இருந்தா. I heard a sound within me, if it is you. நீங்க பயப்படக்கதான் தேவையில்லாத சத்தம் எல்லாம் வரும். Only when you fear you will. இப்ப நீயா இருந்தா, if it is you, அப்ப நான் கேட்ட நானா இருந்தா, if it is me, அந்த திமிங்கலம் இப்ப எங்க நிக்குது? where is that big whale now? அது என்ன கொண்டு போய் எங்க கக்கி போடும்? Where will it vomit me? எங்கயாவது கொண்டே ஆப்பிரிக்கால இறக்கி விட்டுச்சு, நான் என்ன செய்வேன்? If it takes me to Africa, what will I do? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள even before I could finish saying this, அந்த கேப்டன் சொல்றாரு, captain is saying, இன்னைக்கு பயங்கர வெதர், today it is such a weather. உடனே சங்கீதம் 91 எடுத்துட்டேன். I immediately took Psalm 91. நமக்குள்ள within us தேவையில்லாத பயம் வரும். unwanted fear comes. என்ன நடக்க போதோ? What's going to happen? But remember one thing. ஆனா ஒரு காரியம் நினைவில் கொள்ளுங்க. The one who said let's go to the other side is still with you in the boat. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் இன்னமும் உங்க கப்பலிலே உங்களோடு கூட தான் இருக்கிறார். I want to tell you something. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Don't look at the waves and forget the word. நீங்கள் அலைகளை பார்த்துவிட்டு வார்த்தையை மறந்து விடாதீர்கள். Everybody say don't look at the waves. எல்லாரும் சொல்லுங்க, அலைகளை பார்க்காதீர்கள் and forget the word. ವಾರ್ತೆயை ಮರೆತು ಬಿಡಾದೀರ್ಗಳಿ. ಕನ್ನಡಾಲ சொல்லு, ನೀವು ಅಲೆಗಳನ್ನು ನೋಡಿ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. அதுதான். யோசித்து பாருங்க. Imagine and see. Don't look at the waves and leave the word. அலைகளை பார்த்து கொண்டு வார்த்தையை விட்டு விடாதீர்கள். அலைகளை பார்த்து
வார்த்தை சொன்னவரை விட்டு விடாதீங்க. ஏன்னா வார்த்தை சொன்னவர் அங்கதான் இருக்கிறாரு. Because the one who spoke the word is right there. FGAG மக்கள் ஒரு பெரிய ஒரு அல்லேலூயா. போதாது போதாது போதாது. எவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு. அலைகளை பார்த்து Looking at the waves. வார்த்தையை மறக்க வேண்டாம். Do not forget the word. Don't look at the waves and forget the word. அலைகளை பார்த்து கொண்டு வார்த்தையை மறக்காதீர்கள். You know why? ஏன் தெரியுமா? Because the one who told the words, he is still with you in the ship. ஏனென்றால் வார்த்தைகளை சொன்னவர் இன்னமும் கூட உங்களோடு கூட கப்பலிலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I want to challenge you today. இன்று நான் உங்களுக்கு சவாலிடுகிறேன். Let us go to the other side. அக்கரைக்கு போவோம் வாருங்கள். எங்க வாழ்க்கையில இன்னும் अनेक காரியங்கள் இருக்கு உங்களுக்கு. You have many things in your life. ஆண்டவர் செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். God has purposed it to do. God wants to do so many things through your life. உங்க வாழ்க்கை மூலமா ஆண்டவர் अनेक காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who believe say hallelujah. ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். God has purposed to do great and mighty things through you. அது மறையாது. That will not disappear. அது மாறாது. That will not change. அலைகளை பார்த்து Looking at the waves. அழைத்தவரை மறக்க வேண்டாம். Don't forget the one who called you. When you look at the world, நீங்கள் வார்த்தையை பார்க்கும் when you look at the world, உலகத்தை பார்க்கும் பொழுது, when you look at the world, you will be distressed. நீங்கள் இக்கட்டுக்குள்ளாவீர்கள். When you look within you, உங்களையே நோக்கி பார்க்கும்போது you will be depressed. நீங்கள் மன சோர்வுக்குள்ளாவீர்கள். But when you look at Jesus, ஆனா இயேசுவை நோக்கி பார்க்கும்போது you will be at rest. நீங்கள் இளைப்பாறுவீர்கள். யோசித்து பாருங்க. Just When you look at the world, உலகத்தை பார்க்கும்போது you will be distressed. இக்கட்டுக்குள்ளாவீர்கள். When you look within, உங்களையே நோக்கி பார்த்தால் உங்களையே பார்த்துட்டு இருக்காதீங்க. Don't be looking at yourself. ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி ஆச்சு, இந்த மனுஷனை போய் கட்டினனே, கட்டின நாள்ல இருந்து இப்படி ஆச்சு. அவர் சொல்றாரு இந்த மனுஷனை போய் கட்டினனே, கட்டின நாள்ல இருந்து இப்படி ஆயிட்ட, ரெண்டும் அப்படித்தான் இருந்துச்சு கட்டைக்கே. Don't say But because when you look at Jesus, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது you will be at rest. நீங்கள் இளைப்பாறுதல் அடைவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, யாரையும் பார்க்காதீங்க. Don't look to anybody. ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. Just look at God alone. அவரை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Those who look to him will never be put to shame. Whenever you start to fear, you have shifted from your faith in Jesus. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறீர்களோ இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து விலகி போய்விட்டீர்கள். Even if you have faith, நீங்கள் விசுவாசம் கொண்டிருந்தாலும் there will be storm. புயல் வரும். But remember, ஆனா நினைவில் கொள்ளுங்கள், the Savior will take care of you. ரட்சகர் அதை பார்த்துக் கொள்ளுவார். Hallelujah. Hallelujah. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் இருந்தாலும் உனக்கு புயல் வரும், ஆனாலும் புயலை பார்த்து என்ன விட்டுடாத, ஏன்னா புயல் இருக்க நான் புயலை பார்த்து கொள்வேன். Amen. While you are in the ship there will be storms, but I will take care of the storm, Jesus says. நல்லா கைதட்டி Clap your hands loudly. receive this word. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். receive this word. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். Number 3, மூன்றாவதாக Jesus brings peace with one word. ஒரே வார்த்தையில ஆண்டவர் அமைதியை கொண்டு வருகிறார். You keep that in mind. உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Number 1, முதலாவதாக storms come even when Jesus is in your boat. இயேசு உங்க கப்பலில இருந்தாலும் புயல் வீசும். Number 2, இரண்டாவதாக fear happens when we forget who is with us. நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று மறக்கும்போது பயம் வருகிறது. Number 3, மூன்றாவதாக Jesus brings peace with one word.
இயேசு ஒரே வார்த்தையிலே அமைதலை உண்டாக்குறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Turn to your neighbor and say, பிரச்சனை வரக்க when problems come, வாயில வர்றதெல்லாம் உளறாத. don't blabber in your mouth whatever you want. சும்மா இந்த பால் தங்கையா 90 minutes போய் உட்கார்ந்து அந்த சேரே உடைஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் உட்கார்றேன். அவர் சொல்றாரு, நானும் போய் பார்க்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, வாயில வர்றத உளறாத. Turn to your neighbor and say, don't blabber whatever comes in your mouth. முதல் சொல்றது என்னதான்? First, இந்த மனுஷன் வான்னா அங்க போனா இப்ப டபுள் ஆயிட்டு இருக்கு ப்ராப்ளம் எல்லாம். எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தெரியும் உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, when you are in problems, don't speak too much. நீங்க பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பேசாதீங்க. Don't speak too much. ரொம்ப பேசாதீங்க. அம்மா, ஒரு பிரச்சனை வரைக்கும் என்னெல்லாம் சொல்லுவாங்க மக்கள்? What will people say when they are into many problems? ஆமா, நீ ரொம்ப பெரிய பரிசுத்த வாட்டி விசுவாச வார்த்தையில பேசுவாங்களா? வாயில வர்றதெல்லாம் உளறுவாங்க. நான் சொன்னது கரெக்ட் இல்ல? ஆனா இயேசு அப்படி இல்ல. But Jesus is not like that. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான். One word he will speak. Peace. அமைதலாயிரு. Peace. அமைதலாயிரு. அவ்வளவுதான். That's it. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். He will speak just one word. புருஷ மனைவி சண்டை பிடிக்க, when husband and wife fight with each other, மனைவி எத்தனை வார்த்தை பேசுது? how much this wife speaks. உங்களுக்கே டவுட் ஆயிடுது. You என்ன இது கட்டினது ஒரு லவுட் ஸ்பீக்கரா? Have I married to a loudspeaker? இவர் பாவம் ஒண்ணுமே இவருக்கு வாயே வராது. He can't speak at all. பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. He will just sit quietly. அந்த அம்மா பொமரேனியன் நாய் மாதிரி கொலன்னு கொலைக்குது. Like a Pomeranian dog, she will bark and bark and bark. இவரு அது என்ன ஒரு நாய் பேர் சொல்லுங்கப்பா? இருக்குமே, அது என்ன? புல்டாக். அது என்ன வயலும்? அது ஒன்றும் பேசாது. ஆனா அது கடிச்சிச்சுன்னா அப்புறம் அங்க யாரும் நிக்கவே முடியாது. Don't speak too much when you are in trouble. நீங்க பிரச்சனையில இருக்கும்போது ரொம்ப பேசாதீங்க. Just leave it to Jesus. அப்படியே இயேசு கிட்ட விட்டுருங்க. Mark chapter 4 verse 39. மார்க் 4:39. He arose and he rebuked the wind and said to the sea, peace, be still. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இறையாதே. அமைதலாய். இவ்வளவுதான சத்தம்? இறையாதே, இறையாதே, அமைதலாய் இரு. Peace, be still. இறையாதே, அமைதலாய் இரு. Today, இன்றைக்கு when you are going, நீங்க போகும்போது go with that peace. இந்த சமாதானத்தோடு கூட செல்லுங்க. Go with that peace. இதே சமாதானத்தோடு செல்லுங்க. நான் இது பண்ணேன், அவ அது பண்ணா, நான் இது பண்ணேன், இது பண்ணிச்சு, அதெல்லாம் பண்ணுங்க. என்னத்தை வேணாலும் பண்ணட்டும். ஆனா எங்களுக்குள்ள எங்க அப்பா தூங்காம பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Let them do anything, but we have a Father. He watches over us. Philippians chapter 4 verse number 7. பிலிப்பியர் 4:7. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and mind through Jesus Christ. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக When Jesus speaks, இயேசு பேசும்போது chaos submits. குழப்பங்கள் அடங்கி போகிறது. His voice carries power over the storm.
அவருடைய சத்தத்திலே புயலின் மீது வல்லமை இருக்கிறது. That is the authority. அதுதான் அதிகாரம். Amen. ஆமென். இந்த பாருங்க, இந்த ரோட்ல முந்தி ஒரு குச்சியா இருப்பான் போலீஸ்மேன். ஆனா ஒரு ஸ்டாப் என்ன இப்படி காட்டினான்னா அவ்வளோ பெரிய ட்ரக்கே நின்றுது. ஏன்னா தெரியும் அவனுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணாட்டி ஸ்டேஷனில் கொண்டு போய் நல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால அவன் குச்சியா இருந்தாலும் அந்த சின்ன ஸ்டாப் அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஏசப்பா. He says stop. Amen. Stop. Amen. 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 அமைதலாயிரு. He spoke to the wind. அவர் அலைகளை பார்த்து காற்றை பார்த்து பேசினார். Don't worry about your son. Don't worry about your daughter. Don't worry about their future. God will say, Amen. I will carry them through. உங்க மகனை பற்றி மகளை பற்றி அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்த்துக் கொள்ளுவேன். I want to tell you today, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், the absence of storm will never prove your peace. புயல் இல்லாதது உங்களுடைய அமைதலை நிரூபிக்காது. Am I right? புயல் இல்லைன்னா அப்புறம் என்னது அமைதி? புயல் இருக்கைக்கு தான் ஆண்டவர் அமைதியை கொடுக்கிறாரு. Only while there is storm, God gives us peace. His presence, அவருடைய பிரசன்னம், His word, அவருடைய வார்த்தை, His voice. அவருடைய சத்தம், Everybody say His presence, சரி, His word, வார்த்தை, His voice அவருடைய சத்தம் will take care of everything in my life. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். பயப்படாதீங்க. Don't be afraid. சில பேர் இந்த காலத்துல ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. During these days we see many people, they go through lot of stress. ஒரே ஸ்ட்ரெஸ். Too much of stress. பஸ்ல ஏறினா லேட். They go late in the கார்ல போனா லேட் ஆகுது. They go in the car and they are late. ஸ்கூட்டர்ல வரைக்க லேட் ஆகுது. While they come in the scooter, they are still late. அவ்வளவு டிராஃபிக். So much of traffic. என்ன வந்தாலும் Whatever may come, அத திருப்பி 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 சொல்லி again and again repeating the same thing. உங்க மனசே டென்ஷன் ஆகுது. Your mind is full of tension. ஆனா நீங்க அத பார்க்காம இருந்தீங்கன்னா, But if you have not seen that, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். there will be peace within you. நான் சொல்றது கரெக்ட் இல்ல? Is it right? பெங்களூர்ல டிராஃபிக் இருந்தே ஆகும். In Bangalore there is heavy traffic. அது இருந்தே ஆகும். It will be there. அவங்க என்னத்த பண்ணாலும் Whatever they do, பெங்களூர்ல டிராஃபிக் இருக்கும். in Bangalore there will be traffic. இப்போ நாங்க எங்க இருக்கிறோம்? Where are we? நாங்க எங்க இருக்கிறோம்? Where are we? எங்கம்மா இருக்கிறோம்? ஆமா, சர்ச். நாங்க பெங்களூர்ல தான் இருக்கிறோம். We are in Bangalore. அப்ப நாங்க பெங்களூர்ல இருக்கிறோம்னா பிரச்சனை கட்டாயம் இருக்கும். If we are in Bangalore, then அதனால this problem will be there. பெங்களூரை விட்டு போயிட முடியுமா? Can we leave Bangalore and go away? பெங்களூர்லயே இருந்து Being in அப்பா Bangalore, மேல நம்பிக்கை வச்சு putting our trust in the Lord, உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பி build up your family. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, When you receive the blessing, you are trusting the voice, the word, the presence of Jesus. பிரசன்னம், வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம், இதை நம்புகிறீர்கள். So it's okay. அதனால் பரவாயில்லை. ஒரு மனுஷன் எப்பவும் பயமா சாவர்துன்னு ஒரே பயம். One person, he was so scared about death. அப்ப அவன் யோசிச்சானா, So he was thinking, பெங்களூர்ல இருந்து ஓடிடலாம் ஒசூருக்கு. let me run away from Bangalore to Hosur. ஒசூருக்கு போனா சாவே வராது. If I go to Hosur, I will never die. ஒசூர்ல போய் இறங்கினானா. He went and got down in Hosur. அப்ப சாவு சொல்லிச்சான், The death told him, வெல்கம் டு ஒசூர். welcome to Hosur. நீ உன் பிரச்சனையை விட்டு ஓடவே முடியாது. You can never run away leaving your நீங்க problems. எங்க இருந்தாலும் Wherever you are, பிரச்சனை தான். there will be problems. சில பேர் சொல்லுவாங்க, Some people will say, பாஸ்டர் இந்த வீட்டை மாத்திட்டோம்னா எல்லாம் நல்லாயிரும். if we shift from this house then everything will be okay. நீ வாழ்க்கையை பூரா வீடு மாத்துறதை விட ரோட்டே நடந்து போமா. Entire life you keep shifting the house, instead of that you walk in the road.
வீடு மாத்துறதுல உன் பிரச்சனை மாறாது. Just because you are shifting your house, your problems will never change. நான் சும்மா சொல்லல, உண்மையா சொல்றேன். I'm not telling you simply, I'm telling you the எத்தனையோ truth. பேர் வந்து சொல்லுவாங்க, Many people will come and say, வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து பாஸ்டர் from the moment ஒரு I stepped into சனியம் this, பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், பிடிக்க இல்ல, நீ தான் அது. அதனால நீ பேசாம அங்கேயே அமைதலா இருக்க. so you stay there. ஆண்டவர் உனக்கு விடுதலையை தருவார். God will give you the deliverance. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பயப்பட வேண்டாம். Don't be afraid. சூழ்நிலைகள் மாற போகிறது. Situations are going to change. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Turn to your neighbor and say, எல்லாமே மாற போகுது. everything is going to change. The disciples marveled and said, சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், who is this? இவர் யாரோ, Even the wind காற்றும் and the sea கடலும் obey him. இவருக்கு கீழ்ப்படிகிறதே. உங்க வாழ்க்கையில Everybody in your life, அமைதலா இருங்க. be still. கவலைப்படாதீங்க. Don't worry. அப்பா தான் புயல் காற்றை மாற்றுவார். Our God will change every storm. ஆண்டவர் இயேசு இருக்கிற கப்பல்லையே While Jesus was still in the boat, புயல் காற்று வந்துச்சு. there was storm. நமக்கு இயேசு இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, Jesus is there in our lives. ஆனா அப்படி இருந்தும் புயல் காற்று வரும். Even though he is there, there will be storm. பயம் இருந்தால் விசுவாசம் போயிடும். If there is fear, faith will go away. ஆனா விசுவாசம் இருந்தா But where there is faith, பயம் போயிடும். there is no fear. விடுதலை வரும். Deliverance will come. நான் உங்களுக்கு சொல்றேன், But I am telling you, peace, peace, peace. சமாதானம், சமாதானம். Be at peace. நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள். Develop a peaceful attitude inside of you. உங்களுக்குள்ளே ஒரு சமாதான சிந்தையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எப்பவும் டென்ஷன்ல வாழாதீங்க. Don't live in tension always. பக்கத்துல சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, With a smiling face, look to your neighbor and say, அப்பா பார்த்துக்கொள்வாரு. Father will take care.